இது ஒரு லீனியர் ப்ரோக்ரஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அந்த வேர்ட் சூப் அதை எடுத்து ஒரு லீனியர் ப்ரோக்ரஷனாக இங்கே காமிச்சிருக்கேன். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் கெட் டு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். எனக்கு நேற்று ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, என்னோட சொந்த அண்ணனுடைய பையன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. அவங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசும் பொழுது தான் எனக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுது. நிறைய பேர் ஆரம்பிக்கும் பொழுது நான் கம்பெனி ஆரம்பிக்கணும், நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது மனசில். ஆனால் நான் எந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியாமல் நிறைய ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் தெரிஞ்சால் தான் அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்ல முடியும். ப்ராப்ளம் தெரியலன்னா கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ப்ராப்ளம் இருந்தால் தான் தென் யூ ஷுட் திங்க் அபவுட் MVP. MVPங்கிறது மினிமம் வயபிள் ப்ராடக்ட். கொஞ்சம் டெவலப் பண்ணினாலும் அந்த சொல்யூஷனை கொண்டு போய் மக்கள் கையில் சேர்க்க முடியும்னா சேர்த்துருங்க. அதாவது பெர்ஃபெக்ஷன் வந்து இஸ் த எனிமி ஆஃப் த குட். நான் ஆல்ரெடி சொன்னேன், பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா யூ லூஸ் த மார்க்கெட். அதனால ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம், ஒர்க் ஆன் யுவர் MVP, என்கேஜ் வித் தி ஆடியன்ஸ் அண்ட் தென் ரிஃபைன். ரிஃபைன்ங்கிறது ஒரு கீ வேர்ட். அது வந்து பிவட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ஃபீட்பேக், உங்களோட யூசர்ஸ் கிட்ட இருந்த ஃபீட்பேக்கை எடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணி மாற்றிக்க முடியும். அதுக்காக தான் பட் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம். தட்ஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு டேக் ஃப்ரம் திஸ் ஸ்லைட். டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால I'm going to rush through this. The ingredients பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் மார்க்கெட் ரீசர்ச் வேணும், கேப் ரீசர்ச் வேணும், காம்படிட்டர் அனாலிசிஸ் வேணும். ஆனால் மிச்சதெல்லாம் நான் படிக்க போகிறதில்ல. பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் காம்படிட்டர் அனாலிசிஸ். நான் ரொம்ப நம்புகிற ஒரு வார்த்தை, டோன்ட் அப்சஸ் ஓவர் காம்படிஷன், அப்சஸ் ஓவர் கஸ்டமர்ஸ். உங்களுக்கு யார் உங்கள் பொருளை வாங்குறாங்களோ அவங்க மேலே அப்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை அடைய முடியும். உங்களோட போட்டியாளர் யாருன்னு நினச்சி அவங்க மேலே அப்சஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை காப்பி பண்ணிகிட்டே இருப்பீங்க. யூ வில் நாட் கெட் யுவர் ஓன் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ஸோ டோன்ட் அப்சஸ் ஓவர் யுவர் காம்படிஷன், அப்சஸ் ஓவர் கஸ்டமர்ஸ். That's the one thing I want to take from this slide. இது ஃபைனல் இந்த ஸ்லைடை முடிச்சுக்கலாம். I don't think we'll have time for analysis. இந்த ப்ரூஃப் எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வந்துருச்சுன்னா என்ன ப்ரூஃப் உங்கள்கிட்ட? யூ ஆர் ஏபிள் டு கவர் டார்கெட் மார்க்கெட் நீட்ஸ். நீங்கள் கேப்னு நினச்சிங்க இல்லையா, அந்த கேப்பில் உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியும்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ரெண்டாவது, ப்ரைஸிங் இஸ் அக்செப்டபிள். உங்களை வேலுமணி சார் சொன்ன மாதிரி better quality same price or same quality lower price. Pricing acceptable-ஆ இருந்தால் உங்கள் customers will be repeating. உங்ககிட்ட திருப்பி வருவாங்க. அப்படி வரும் பொழுது அந்த ரிட்டென்ஷன், எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ப்ராடக்ட்டில் ரிட்டென்ஷன் இஸ் கீ. 100 கஸ்டமர்ஸ் புதுசாக வராங்க, அதில் 50 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா that's not a good product market fit. அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். புதுசாக நிறைய பேர் வந்தாலும் ஆல்ரெடி எங்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் கண்டினியூஸாக என்னோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத மெஷர் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சுன்னா தென் யூ நோ தட் யுவர் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ஃபைனலி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பெரிய கடல், இதுக்குள்ளே அதிகமாக போக அவசியம் இல்லை. ஆனால் அவங்க வேலுமணி சார் சொன்னது திருப்பி ஒரு கோட் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங்கை ஏன் நான் கடைசியாக போட்டிருக்கேன்னா, ஐ பிலீவ் யுவர் ப்ராடக்ட் செல்ஸ் இட் செல்ஃப். நல்ல பொருளை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அந்த பொருளே அதுக்கு மார்க்கெட் பண்ணிடும், ரைட்? அதனால மார்க்கெட்டிங் ஷுட் பி the last when you're trying to get to product market fit. Right, case studies வந்து போறதுக்கு அதிக நேரம் இல்லாததுனால இந்த Airbnb ஒன்றை மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஆனால் அவங்க எதில் ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த Airbnb-யோட ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அவங்களோட வாடகையை கட்ட முடியல. அவங்க அந்த வாடகையை கட்ட முடியாததுனால அவங்க அந்த மார்க்கெட்டே கிரியேட் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ப்ராடக்ட் தயாரிச்சிங்கன்னா that will end up being one of the best product market fit. So thank you for the opportunity. Thank you Startup Tamil Nadu. Thanks everyone. Bye. திரு நெல்லியன் சோலையப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.